இந்த செப்டம்பர் மாசத்தை முடிக்கிற நேரத்தில் நம்ம வந்திருக்கோம். இந்த மாதம் துவங்கின நாளிலிருந்து இந்த 30ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருடைய நலமான கரங்கள் நம்மோடு கூடவே இருந்திருக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதத்தின் கடைசி நாளான இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. துணிவு கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். மாதங்கள் முடிந்தாலும் ஆண்டவருடைய அன்பு முடியவே இல்லை. நாட்கள் முடிந்தாலும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் முடிவதே இல்லை. உறுதியாய் நம்புங்கள். எத்தனை காரியங்கள் முற்று பெற்றாலும் பரத்தின் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய பாசம் ஒரு நாளும் முடிந்து போவதே இல்லை. இப்படி ஒருவர் ஒரு அழகான பாடலை எழுதினார். அரபிக் கடல் வற்றினாலும் ஆண்டவருடைய அன்பின் கடல் வற்றாது. பசிபிக் பெருங்கடல் வற்றினாலும் தேவனுடைய பாசக்கடல் வற்றாது. மாசம் முடிஞ்சு போச்சே, இந்த நாள் முடிஞ்சு போச்சே, இந்த வருஷம் முடிஞ்சு போச்சே, இந்த வாரம் முடிஞ்சு போச்சே, அதுக்குள்ள இது நடந்துரும், இது கிடைச்சிரும் எதிர்பார்த்தோம், முடியாம போச்சேன்னு ஒரு பரிதாப உணர்வுக்குள் உங்களை தள்ளிக் கொள்ளாதீர்கள். எத்தனை நாட்கள் முடிந்தாலும், எத்தனை வாரங்கள் முடிந்தாலும், எத்தனை மாதங்கள் முடிந்தாலும், எத்தனை ஆண்டுகள் முடிந்தாலும் அழகான அற்புதமான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை படைத்த தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்புங்கள். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய கொடுத்துரு, உன் பிள்ளைய பலி செலுத்துரு, மொத்தத்துல உன் பிள்ளைய கொன்னுரு அப்படிங்கிறாரு. அதே ஆண்டவர் தான் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, இந்த குமாரன் ஈசாக்கின் மூலம் உன் சந்ததியை ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணுவேன். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல கேள்வி கேட்கணும்னே அவனுக்கு துணிவு வரலங்க. அன்னைக்கு நாடானா ஈசாக்கு மூலம் சந்ததி விளங்கும், பெரிய இனமாக்குவன்னு சொன்னாரு. இப்ப ஈசாக்க போய் பலி செலுத்த கேட்கிறாரு. இவன் செத்து போயிட்டானா எப்படி இவன் மூலம் சந்ததி வரும்? இப்படிலாம் ஒரு மைண்ட்ல போட்டுக்கிட்டு குழப்பிக்கவே இல்லை ஆபிரகாம். ஆண்டவர் கேட்டார, கொண்டு வந்து சட்டுன்னு கொடுக்கறதுக்கு அவன் ஆயத்தமாயிட்டான். ஏன் தெரியுமா? அந்த ஆபிரகாம் நம்பினான். அவனுக்கு தெரியும், ஈசாக்கு என்னும் இந்த ஒரு வாய்ப்பு, ஈசாக்கு என்னும் இந்த ஒரு நன்மை, ஈசாக்கு என்னும் இந்த ஒரு சந்தர்ப்பம் முற்று பெற்றாலும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் நம்பினார். ஈசாக்கு ஒருவேளை மாண்டு பலியாகி சாம்பலாய் போனாலும் அந்த சாம்பலிலிருந்து மீண்டும் ஈசாக்கை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு நான் நம்புகிற தேவன் உயிருள்ளவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஆபிரகாமால நம்ப முடிஞ்சதுனால தான் கேட்ட உடனே கொடுத்துட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஐயோ, அவசரப்பட்டு பேசி இந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேனே, முட்டாள்தனமா இந்த காரியத்தை செஞ்சு இந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டேனே, துருன்னு ஒரு காரியத்தை செஞ்சு காரியத்தை பேசி எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல சந்தர்ப்பத்தை நானே இழந்துட்டேனே, இனி போச்சு, அவ்வளவுதான், இனி மீண்டும் எனக்கு அது கிடைக்காது, மீண்டும் வாய்க்காது, மீண்டும் அமையாது, மீண்டும் முடியாது என்று தேவ பிள்ளைகளே நீங்களே தவறான ஒரு கணக்கு போட்டு ஆசீர்வாத நன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடாதிருங்கள். ஆண்டவர் ஆயிரமான வாய்ப்புகளை மீண்டும் தருவார், மீட்டு தருவார் என்று இந்த மாதத்தின் இறுதி நாளாகி இந்த காலையிலே உறுதியாய் நம்புங்கள். ஆண்டவரிடத்துல ஏராளமான சந்தர்ப்பங்கள், ஏராளமான வாய்ப்புகள், ஆயிரமான மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை அவரால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை நம்புங்கள். ஒருவேளை மனுஷர்களால உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவரால ஆயிரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். பணத்தை இழந்துட்டீங்களா? இளமையை இழந்துட்டீங்களா? ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்களா? சந்தர்ப்பங்களை இழந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? எதை இழந்தாலும் மீண்டும் உங்களால் எடுக்க முடியும்.
ஆகவேதான் ஆண்டவருடைய இறைவாக்கு சொல்லுகின்றது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா? முந்தினதையே நினைக்காதீங்க. இழந்த வாய்ப்புகளையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. இழந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு துக்கப்படாதீங்க. இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சேன், முடியும் நினைச்சேன், கிடைக்கணும்னு நினைச்சேன், பெறணும்னு நினைச்சேன், அடையணும்னு நினைச்சேன், முடியலையே, அதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே வயல் வெளி இல்லாத ஒரு வறட்சியான இடத்துல ஆறுகளை ஓட பண்ணக்கூடிய ஆண்டவர் இவர். கர்த்தர் கேட்கிறார், அறியீர்களா? தெரியுமா நான் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? முடியாததை முடித்து காட்டுகிற தெய்வம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம், ஆகாதவைகளை ஆக பண்ணுகிற தெய்வம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இழந்துட்டேன், முடிஞ்சு போச்சு, இனி கிடைக்காது, இனி அமையாது, அப்படி ஒரு நாளும் தயவு செய்து பேசாதீர்கள். ஒரு நாளும் அப்படி சிந்திக்காதீர்கள். இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க நம்ப ஆரம்பிச்சாலும், இன்னைக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு காரியத்தை நீங்க துவக்க ஆரம்பிச்சாலும், நீங்க நம்ப ஆரம்பிச்சாலும், வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்று ஆழமான உறுதி உங்களுக்குள் வர ஆரம்பித்தால், நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு 1000 புதிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஆண்டவர் மீண்டும் தந்து மீட்டு தந்து புதிய காரியத்தை உங்கள் வாழ்வில் செய்வதற்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தாராளமா நம்புங்க. இன்னும் அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு முன்பதாக காத்து கொண்டிருக்கிறது. தாராளமாய் நம்புங்கள். அநேக சந்தர்ப்பங்கள், அநேக மக்கள் செல்வாக்குகள், செல்வ வளன்கள், நீங்கள் இழந்த இளமைகள், நீங்கள் இழந்ததான இளமைகள் மீண்டும் ஆண்டவர் தருவார். நல்ல உறவுகளை மீண்டும் தருவார். உங்கள் வயதை வைத்து கணக்கு போடாதீர்கள். ஐயோ வயசாயிடுச்சே. சாராளுக்கு 90 வயதில் செத்துப்போன கர்ப்பத்தில் பிள்ளைகளை கொடுத்த தேவனாகிய கர்த்தர், வயது சென்று போயிற்றே, எனக்கு பிள்ளை பிறக்குமா என்று கேள்வி எழுப்பாதீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கக்கூடிய தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். இந்த மாதத்தின் இறுதி நாளாகிய இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் காணும்படிக்கு உங்களுக்காக நான் பிரத்யேகமாக நான் ஜெபிக்க போகின்றேன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே, இந்த நாளில் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி ஜிஜி பாக்கியலட்சுமி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அதுபோலவே நாளைய தினம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பிறந்தநாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் எஸ் தினேஷ் கண்ணன் அவர்களுக்காகவும், பிரதர் சந்தோஷ், அன்பு பிள்ளைகள் எஸ் ரேணு, பி ஹேனா, இவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். தேவன் தம்முடைய மேலான இரக்கத்தால் செப்டம்பர் என்று அழைக்கப்படுகிற அற்புதமான ஒரு மாதத்தை தந்து, இந்த மாதம் 1ஆம் தேதி துவங்கி இந்த மாதம் 30ஆம் தேதி ஆகிய இன்று வரைக்கும் உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க, தியானிக்க, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவனம் பண்ண, எங்களை வளமாய் நலமாய் காத்து அரவணைத்து நடத்தி நம்முடைய பேரன்பை நினைச்சு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதத்தின் முடிவிலும் உம்முடைய வல்லமையை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம்.
உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் செய்த சில தவறுகளால் இழந்த வாய்ப்புகள், அறியாமல் செய்ததான காரியத்தால் இழந்த சந்தர்ப்பங்களை எண்ணி துக்கம் கொள்ளாதபடி, துயர் கொள்ளாதபடிக்கு மீண்டும் ஆண்டவர் பல வாய்ப்பு சந்தர்ப்ப தருணங்கள் மீண்டும் தருவார், மீட்டு தருவார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் என்ற சத்திய வாக்குகளை நம்புவார்களாக. மீட்பர், நீர் உயிரோடு இருக்கிறீர். இந்த மகிமையான நாளிலும் அதிசயங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளைகள் வாழ்வில் உண்டாக வேண்டுமென உத்தம தேவனே உம்முடைய உண்மை மிகுந்த நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்கிற, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் புதிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமான, கிரகிக்க கூடாத, பிரமிக்கக்கூடிய பிரம்மாண்டமான காரியம் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டுமென உத்தமமான கரத்தில் ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் தெய்வமே. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளைய தினம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரீர் உம்முடைய வலக்கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய தேவாதி தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய நாட்களை நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்கள். அதுபோலவே உங்களுடைய விசேஷமான பிறந்த நாட்களிலே, திருமண ஆண்டுகளிலே உங்கள் பெயரை அறிவித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டால் குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய விவரங்களை தெளிவாக எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் விசேஷமான நாட்களிலே உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் வரக்கூடிய இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் இந்த வீடியோ லிங்கை உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், சொந்தங்களுக்கு, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு இதை நீங்கள் அனுப்பி வையுங்கள். இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.